இந்த கம்பெனியில் இயர் அண்ட் போர்ட் மீட்டிங் நடக்குது. அதனால கம்பெனிக்கு சீஃப் ஹெட் வந்திருக்காரு. எல்லாரும் அவரை வெல்கம் பண்ணுறாங்க. அப்போ ஹீரோயினை பார்த்ததும் உன்னை எங்கேயோ பார்த்துருக்கனேன்னு கேட்குறாரு. இந்த பொண்ணை ஜாயின் பண்ணியே 6 மாதம் தான் ஆச்சு, கண்டிப்பாக பார்த்துருக்க சான்ஸே இல்லைன்னு சொல்கிறாங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு புலம்பிட்டே போகிறாரு. மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணதும் சீஃப் ஹெட் இந்த வருஷம் எல்லாரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு பாராட்டுறாரு. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹெட் இந்த வருஷத்தோட செலவுகள் பற்றி எல்லாருக்கும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அவளோட டீம் ஒர்க் பார்த்ததும் ப்ரெசன்டேஷன் பார்த்து எல்லாரும் பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஹீரோயினோட டர்ன் தான். இவ தான் டெக்னாலஜி டீமோட டேரக்டர். ஹீரோயின் அவளோட டீமை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஆக்சுவலி இவ ஒர்க்கில் சேர்ந்தே 6 மாதம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சதால சீஃப் ஹெட் உட்பட எல்லாரும் பாராட்டுறாங்க. இதை பார்த்த சேல்ஸ் டீம் ஹெட்டுக்கு வயிறு எரியுது. ஏன்னா இவளுக்கு ஹீரோயினை சுத்தமாக பிடிக்காது. இவளை மாட்டி விட டைம் பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினுக்கும் இவளை பிடிக்காது. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுற டைமில் ஹீரோயின் 1 மணி நேரம் எங்கே போனான்னு தெரியல. கொஞ்சம் கேளுங்கன்னு சீஃப் ஹெட் கிட்ட போட்டு கொடுக்குறா. அதுவும் அத்தனை பேர் முன்னாடி. ஸோ ஹீரோயின் ஒரு ஆடியோ ப்ரூஃப் காட்டுறா. ஆக்சுவலி அவள் தான் ஹீரோயினை ஒரு ரூமில் வச்சு லாக் பண்ண சொல்லி அவள் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பா. ஆடியோ கேட்டு எல்லாரும் அவளை டவுட்டாக பார்க்குறப்போ இது என்னோட வாய்ஸே இல்லைன்னு ட்ராமா பண்ணுறா. சீஃப் ஹெட்டும் அவளை தான் நம்புறாரு. ஃபேஸ் தெரியாததால் இதெல்லாம் ஒரு ப்ரூஃபாக எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிடுறாரு. ஸோ வேறு ஆப்ஷனே இல்லாமல் அவள் ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ ஃப்ராட் பண்ணியிருக்கான்னு ப்ரூஃபோட எல்லாரும் முன்னாடியும் நிரூபிக்கிறா. எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. பட் சீஃப் ஹெட் அவரை திட்டாமல் ஹீரோயினை உனக்கு இதெல்லாம் தேவையா, உனக்கு இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சிதுன்னு திட்டுறாரு. உன் சுப்பீரியரே கேள்வி கேட்குற அளவுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தாங்கன்னு திட்டுறாரு. அப்போ கரெக்டாக யாருமே எதிர்பார்க்காத டைமில் எந்த அறிவிப்பும் இல்லாமல் சடனாக கம்பெனியோட சேர்மன் உள்ளே வராரு. ஆக்சுவலி எல்லாத்தையும் அவர் வெளியிலிருந்து கேட்டுட்டு தாங்க இருந்திருப்பாரு. ஸோ அவள் இன்வெஸ்டிகேஷனுக்கு அனுப்ப சொல்கிறாரு. எல்லார்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கப்போ டேபிளில் இருந்து ஒரு ட்ரிங்கை பார்க்குறாரு. பார்த்ததும் குடிக்கணும்னு ஆசை வந்துடுது. எனக்கு அந்த ட்ரிங்கை எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாரு. ஸோ அங்கே இருந்த சீஃப் ஹெட் அதை எடுக்க போகிறப்போ ஹீரோயின் வேணான்னு சொல்கிறா. எல்லாரும் ஷாக் ஆகிடுறாங்க. என்னம்மா நீ, சேர்மன் கேட்குறாரு வேணான்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு எடுக்க போகிறாரு. அப்போ ஹீரோயின் உங்கள் சுகர் செக் பண்ணிங்களான்னு கேட்குறா. என்ன இவ சேர்மனையே கேள்வி கேட்குறா, அதுவும் இவ்வளோ உரிமையானு எல்லாரும் ஷாக்காக பார்க்குறாங்க. உன் பாட்டி இருந்ததுலேருந்து நான் எதுவுமே குடிக்கல ப்ளீஸ்னு சேர்மேன் கெஞ்சுறாரு. அதுவும் இல்லாமல் இது புளிப்பாக தான் இருக்கும், இனிப்பாக இருக்காதுன்னு சொல்கிறாரு. சரி குடிங்கன்னு அவளே எடுத்து கொடுக்குறா. ஆக்சுவலி ஹீரோயின் சேர்மேனோட பேத்தி. உண்மையை மறைச்சி அவ கம்பெனிலேயே சாதாரண எம்ப்ளாயி மாதிரி வேலை பார்த்துருப்பா. அதனால தான் சேல்ஸ் டீமில் இவ்வளோ வருஷமாக நடக்கிற தில்லுமொழி எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.